எது 30 அது மிளகா பட்டாசு 30 இது 40 குண்டா அது அவுட்டா என்னடா என்னுடைய பலம் பற்றி உனக்கு தெரியுமா? ஒரு ஈர சொரகாவை பாத்திர வச்சுக்கா போதும் ஒன்றா வெட்டு 2 துண்டா போதும். ஆனா ஒரு வாழை மரத்தை பார்த்தா போதும் ஓடி போ ஒரே குட்டு வாழை மரத்தை பஞ்சு பஞ்சா ஓடிவிடும். வாழை மரம் டைட்டில் இருக்கும் நல்லா வயிறு மாஞ்சு என் படம் தெரியாதா? நான் எம்மா பேர் ஆள் தெரியுமா? 1000 பேர் சாதத்துக்கு ஜெயிலுக்கு போய் வந்துக்கிறேன். ஒரே நாள் 1000 பேர் சாதத்துக்கு ஜெயிலுக்கு போய் வந்துக்கிறேன். சும்மா 5 செகண்ட்ல நான் கூட செத்த பாம்பு தாள் கத்து 8 நாள் ஆனா கூட எட்டி போகாத அளவுக்கு செத்த பாம்பு தாள் கத்து 8 அம்மா போய் பெருசா இருக்கும் அது எச்சா சாவு செத்த பாம்பு
சரி வாடா. அது என்ன யாராவது சாகுதுன்னு கேக்குதா? ஆ. ஐயா எங்க வீட்டு பக்கத்துல பெரிய சைடுக்காக ஒன்று போகுது. ஆமா கேது. அந்த சைடுக்காக ராவான ஆட்டாட்டு மத்த மேல பட்டுக்குன்னேன். ஒரே முடியோடு முடியுது கொசு. போன கொசு வேலை எடுத்து கோட்டு பக்கத்தையும் பிடிச்சிட்டு ஒரே நெசுக்குனேன் 1000 கொசு க்ளோஸ். வந்திருக்கக்கூடிய ராசகன் யார் என்ற விளக்கம். காலம் சிவானி எனக்கு தெரியும். இப்போ வந்து யாருன்னு கேக்குறேன். ஐயோ அது தெரிஞ்சா நாட்டு போறது. தெரிந்ததா? தெரியுமே. என்ன தெரியும்? நம்மளே மெக்கானிக் செட்டு கட்டி போய் குடிச்சு ஆடாடி இந்த உலகத்திலே உள்ள 84 லட்சம் ஜீவ வேதங்களை லயம் செய்யக்கூடிய விஷ்ணு நாடி கமலத்திலே ரஜோகுணமுடைய பிரம்மன் பிறந்தார். அந்த பிரம்மன் உடலிலே அத்திரி அரிசி புலன் புறம் சித்திரு புலக்கன் என்று சொல்லக்கூடிய 6 மைந்தர்கள் பிறந்தார்கள். அந்த 6 மைந்தர்களே அரிசியன் புலவன் காசிவன். அந்த காசிவனுக்கோ அதிதி நிதி நன்னு காலை ஆபு இங்கிசை மணி முனி சுரவி புலனவசை அணுகை வினதை பத்ரு 13 அப்படி சொல்லக்கூடிய 13 மனைவிகள் காசிவனுக்கு. அந்த காசிவனுக்கும் அதிதிக்கும் தேவ இந்திரன் பிறந்து 33 கோடி தேவர்கள் பிறந்தார்கள். அதே காசிவனுக்கும் திதிக்கும் இரணியன் கும்பன் நிகும்பன் பானாசுரன் அசுரேந்திரனுக்கு மாயைக்கும் காசிவனுக்கும் சூரபத்மன் சிங்கமுகன் கஜமுகன் காளிதாசுரன் அஜமுகி என்று சொல்லக்கூடிய 66 கோடி அரக்க கூட்டத்திலே பிறந்த எனது பெயர் கண்டன். அவன் அம்மாவுக்கு ஏரியா மதுவா கால்வாயா குட்டியா வாய்க்காலா வரப்பாடா பாய்டோ என்ன ஒருத்தர் பிரச்சனை அம்மா கேட்டு தெரிகிற போயிருந்தான். அம்மா வேற அரக்கரின் அம்மா வேற. புரியுதா? பாப்பாவுக்கு 13 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி மட்டும் வேலை அதிகமாக கூட்டிகிட்டே இருப்பாங்க. இன்னும் யாராருக்கு வந்து தெரியுமா? உலக உறுப்பினமே அதான்டா. அப்படி இருக்க என்னுடைய தம்பி பெயரோ காட்கோடகன். அப்படி பிறந்த நாங்களும் எப்படி இருக்கிறோம்? எனக்கு இந்த ஆட்டை பிடிக்கல பைத்தியக்காரலாம் இப்ப வந்து ஆட்டாடிந்தா கம்பெனி எப்படி
இவரு கேட்டுக்கிறாரு இல்லையா? நீ லிங்கு கட்டிக்கிற ஜட்டி எங்க போடுவேன்? போடுவாங்க. உள்ளதான் போடுவேன். எல்லாரும் உள்ளதான் போடுவான். மகாலிக்கு யாரு? நீ. நான் டவுசர் உள்ள போடுவேன். ஏய் ஏய் நான் இப்ப பேண்ட் மாட்டிக்கிறேன். பேண்ட்டுக்குள்ள ஜட்டி போட்டுக்கிறேன். ஆனா மகாலி மகாராஜா குஞ்சு போறேன். குஞ்சு போறா. குஞ்சு பாடுவா. பையா நான் கீழ போய் குஞ்சு பாத்துடா. குஞ்சு பாத்து பாரு. பையா அவர் எங்க போட்டுக்கறாரு கேளு. பேண்ட்டுக்கு மேல ஜட்டி போட்டுக்கறாரா. நான் டவுசர் உள்ள போட்டுக்கறேன். நீ எங்கடா போட்டுங்கற? பேண்ட் உள்ள போட்டுக்கறேன். டவுசருக்குள்ள நீ போட்டுங்கற. பேண்ட் உள்ள. எனக்கு எப்படி தெரியுமா? பேண்ட்டுக்குள்ள பாக்கெட் ஜட்டி, அந்த பாக்கெட் ஜட்டிக்குள்ள கட் ஜட்டி, அதுக்கு மேல பேண்ட், அதுக்கு மேல பெரிய ஜட்டி. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அடங்காத சிங்கம். ஆபரேஷன் பண்ணி வந்தாங்க. அடங்க. ஏய், எப்படி கருத்த மேனி, பெருத்த உடல், தடித்த தோள், அகற்றிட வார்த்தை, நீட்டிடம் கலங்கள், தாங்கிடம் கால்கள், இரண்டை கண்கள், இரண்ட மீசை, இவை அனைத்து உஜபல பராக்கிரமத்தை கொண்ட நானோ அடி எடுத்து இடம் நகர்ந்தாள். அத்தலம், சனாதனம், கசாதனம், மகாதலம், பாதாளம். ஏய் கீழுலகம் 7, பூலோகம், புவலோகம், சுபலோகம், தனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். மொத்தம் 16 மகாராஜா. 14 உலகம், 228 புவனம், 1008 அண்டம், ஒன்றும் சப்த சாகரம். சத்த சாகறதுனால ஒத்தால போய் சத்தா சாகும். அசைக்க முடியாது. ஆமா செய்ய முடியாது. கோயில் வச்சு அடான்னு என்ன அடிக்கிறாங்க. கோயில் வச்சு அவர் என்ன அசங்க முடியாத சிங்கமா. ஆனா அது நீ அசங்க முடியாதுன்ற. ஆனா நான் ஆட போது பத்தினா அது ஆடினா பின்னாடி சீடி ஆடுண்டா. அதுக்கு அது ஒரு ஆடி அது ஆடுண்டா. அது ஆடத்தான். பாடி போய் ஏய் வாடாங்க. கட்ட மாட்டாங்க. அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. என்னதா என்ன உனக்கு மரியாதை கம்மியா போச்சு? ஏன் என்ன ஏன் என்ன ஏன் நீ யாருடா நீ? காவல்கார கலப்பு கட்ட மாறுவாசமா உனக்கு. டேய் அந்த அட்வான்ஸ் வாங்கி போல பாரு. அன்னைக்கு சொல்லியிருக்கணும் இந்த வார்த்தையை. என்ன அடிக்க கூடாது. அட்வான்ஸ் வாங்க அன்னைக்கு சொல்லியிருந்தோம். ஏய் மனமான்னு சொல்லு. வாஜியார் பணம் அட்வான்ஸ். ஆமா ஆமாடா. அம்மால வச்சுக்கினேன் இட்டு வந்து விட்டு பாரு. ஆடுறாரா இல்லையான்னு தெரியும். ஏய் ஏன் என்னடா ஏன் என்ன ஆட்ட ஆடுறாங்க? ஒன்னும் இல்லை புறம்போக்கு ஆடுறாங்க. ஐயோ தெரியுது. நான் யாரு சொல்லலாமா சொல்லலாமா? வளர்ற புள்ளி ஒரு அடி ஆடு நிறுத்த கூடாது. இன்னொரு அடி வச்சு அவர் யாரு? மகாராஜாடா அவரு. மகாராஜா இருந்தா மயிராஜா இருந்தாங்க. ஏய் அவர் பொய்து வேடி சம்பளம் துட்டு கொடுப்பாரு. வாடா துட்டு தானே அம்பு. துட்டு வானாமா?
நீ அம்மா வேணாலும் அடிச்சிடும் போய் ரவி 2 வாங்கி கொடுத்துருக்கா இல்லையாடா தாவர பாகத்துல போனீங்கன்னா எவ்வளவு புயபல பராக்கிரமத்தை கொண்ட நாங்களோ மலையோடு மோதுவேன், யானையோடு விளையாடுவேன், சிங்கத்தோடு கர்ச்சனை செய்வேன், கடலாயம் காண்பேன், விண்ணிலே பறப்பேன், மண்ணிலே தூள் கலப்புவேன். இந்த பராக்கிரமத்தை கொண்ட நாங்களோ உலகத்தில் அசைந்தாடி எதிர்பிடித்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓர் அப்பனுக்கும் 2 தாய்க்கும் பிறந்தவர்கள் நாங்கள். ஆமா, நாங்கள் ஒரு தாய்க்கும் தேவர்கள் ஒரு தாய்க்கும் பிறந்தவர்கள். ஆமா, ஆனா தகப்பன் ஒன்று. ஒரே தாய். அப்படி இருக்க எங்களை கண்ட தேவர்களோ அச்சம் கொண்டார்கள். ஒரு நேரத்திலே அரக்கருக்கும் நமக்கும் பகை உண்டானால் அரக்கரை நம்மால் வெல்ல முடியாது என்ற எண்ணம் கொண்ட தேவர்கள் பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, சாக்காடு இவை நீக்கி வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? அமிர்தம் கடைய முயற்சித்தார்களடா, கடைய முடியவில்லை, தோல்வியுற்றார்கள். எங்களுடைய உதவியை நாடினார்கள். என்னவென்று 2 வரக்கூடிய அமிர்தத்திலே பாதி பங்கிட்டு தருகிறோம் என்று அழைத்தார்கள் தேவர்கள். அழைப்பிற்கு இசைந்தோம், சென்றோம், மதவேறு கிரிமலையை மத்தாக்கினோம், வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக்கினோம். ஒரு புறம் தேவர்களும் மறுபுறம் அரக்கர்களாகி நாங்களும் திரண்டது அமிர்தம். பார்த்தான் மாயவன், மோகினி உருகொண்டான், அமிர்தத்தை ஒரு கண்டத்தில் எடுத்துக் கொண்டான். அரக்கர்களாகிய எங்களுக்கு மதுபானத்தை கொடுத்து மது மழக்கத்தில் படுக்க வைத்து விட்டான் மாயவன். அந்த நேரத்திலே அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டான். விடுவோமா? கிடைக்கக்கூடிய அமிர்தத்திலே பாதியை தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றினார்களே தேவர்கள். அந்த தேவர்களை உயிருடன் நாங்கள் விட்டு விடுவோமா? எப்படி செய்தோம்? நான் ஒரு 50 சென்ட் கெவுரு நட்டுட்டா கெவுரு நட்டு நல்லா செண்டா குண்டு குண்டா பேசா அடிச்சு கெவுரு அறுத்து எடுத்துட்டு வந்து போட்டேன். தொடர்ந்து நாடகத்துக்கு போய்க்கிறேன். பகல்ல என்னால வேலை செய்ய முடியல, 10 தூங்கத்தான் சரியா இருக்குது. யார போய் கொடுத்தாலும் நடத்தாச்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணு அடிக்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க, கெவுரு அடிக்குது. வெயில் அதிகமாகுது, ஒண்ணு கூலி அதிகமாக போச்சு. கூலி 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 சம்பளம் அதிகமாக போச்சு. அதே நடக்குதா இது, சம்பளம் அதிகமா போச்சு. அதனால இப்ப அது காலைல வேட்டுக்கு போறாங்க, குடுன்னு போறாங்க, 6 மணிக்கெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வராங்க, ஒரு டீப்பில் சாப்பாடு போடுறாங்க. 8 பேர் புகை மாத்திட்டு உட்காந்துன்னு கதை பேசிக்கிறாங்க வெட்டியா. அதனால அங்க 250 ரூபாய் போச்சுயா, டாக்ஸிக்காரனை கூப்பிட்டாங்க, டீசல் ரேட் அதிகமாக போச்சு, வர முடியாதுன்றாங்க. 2 நாளையும் வேலை செய்ய முடியல. என்ன பண்றது? இதே மாதிரி ஆள் தாண்டா பாத்துங்கிறேன். எதுக்கு இவர் மெரிக்கத்துல ரொம்ப கெட்டிக்காரனாட்டுங்க. கவர்மெண்ட் தான் மெரிக்கணுமா இல்ல நீ
என்னடா? என்ன பண்ணுன்றேன் ஒரு பார்த்தா செத்த சுமாரா மெரிக்கிறாரு இவருக்கு எப்படிதான் எப்படின்னா எம்மாத்துக்கு தான் செலவாட்டும் ஐயா 1000 ரூபாய் பணம் ஒரு பூல் பாட்டில் கொடுக்குறேன் பூல் பாட்டில் கொடுக்குறேன் 1000 ரூபாயோட தேவை அத்தை குத்துனா போதும் கொடுக்குறேன் அது எப்படின்னா இருந்தாலும் கெவுரு வேறு தனித்தனியாக அடிக்கலாம் போயிட்டு வாடாப்பா பிறந்து விடாது மொத்தத்தை கேட்டுக்கிறியா நீங்க கேட்டே கேட்டே இல்லை வாடா வாழ்க. ஒண்ணும் இல்ல சின்ன சமாதானம் தான் சமாச்சாரம் என் மகாளி ஒரு 50 சென்ட் கெவுரு நட்டுக்கிறான் நடட்டும். அது நட்டுட்டாரு கெவுருலாம் வளைஞ்சு போச்சு நடையட்டும். அடுத்த வந்து போட்டோம் ஆளுங்க யாரும் வந்து அடிச்சு சீர் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏட்டுக்காரன் கேட்டாலும் வர மாட்டேங்கிறான் நம்ம டிராக்டருக்கு அனுப்புறேன். அது அது வயகாயின்னு கொடுமா வயக்குன்னு போய் வண்டி போயிட்டு கொடுமா திருப்பி பிடிக்காது சரி ஏனுக்கு அதை அனுப்புறேன். சரி மாடுல இருக்கு பணம் மகாராஜா அந்த பக்குவமா அது வந்து மெரிச்சு பக்குவமா எடுக்கணுமா அது என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல அந்த கெவுரு மெரிச்சு அந்த கொங்கு வேற கெவுரு வேற தனியா எடுத்து வைக்கணுமா அது வந்து ஒரு ஆள் ஒரு தேவைப்படுது சரி ஐயோ சேராது அதனால என்னன்றா ஒரு ஃபுல் பாட்டில் கொடுக்குறாங்க 1000 ரூபாய் துட்டு கொடுக்குறாங்க ஒண்ணு இல்ல நீ வந்து அது தனித்தனியா மெரிசி கொடுத்துட்டா எனக்கு போதும் செல்வம் சாப்பிட்டு தடமாடினே மாரி பாவண்டா. ஐயோ அவன் பாதில மொத்தம் போய் விட்டுருவான். சரி வேற என்ன தானே பண்ணுவோம்? நீயே வந்தா போதும். எருமை மாடு மேலே கேட்டா அவரால் மெரிக்க முடியாதா? போய் நான் மெரிக்கலாமா? மெரிக்கூடாதா? மெரிக்க கம்மி தான் நான் வேலை செய்யறானா? செய்ய மாட்டியா? என்னால முடியல கூட ஒரு நாளைக்கு சொல்றேன் வாடா நீ தான் சொன்ன காலையில. ஐயோ எங்க கூட அடி கிடக்குற மகாராஜா. ஐயோ மகாராஜா ஏமா நானும் வந்து ஆடிங்கிறியா? ஐயோ சாமி ரொம்ப டயர்டா இருப்பேன். சோடா குடி. ஒரு சோடான்னு சொல்ல முடியல, சோடா குடிங்க மகாராஜான்னு சொல்ல முடியல. சிக்க வாய்ப்பியா? ஏண்டா வரக்கூடிய அமிர்தத்திலே பாதியை பங்கிட்டு தருகிறேன் என்று உரைத்தார்களே தேவர்கள். ஆமா அவர்கள் நல்லவர்களா நல்லவர்களா கெட்டவர்களா? உலகத்துல அரக்கன் தான் கெட்டவன் சொல்லுவான். ஆமா அரக்கன் கெட்டவன் கிடையாது, தேவர் தான் கெட்டவர்கள். திரண்டு வரக்கூடிய அமிர்தத்திலே பாதி பங்கிட்டு கொடுத்திருந்தால் எங்களுக்கும் தேவருக்கும் பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும். ஆமா அங்க தாண்டா பிரச்சனை கிளம்பியது, பகை முண்டது. ஏமாற்றிய தேவர்களை உயிருடன் விடுவோமா? கண்ட இடத்திலே பிடித்து கதிர கதிர அடித்து சித்திரவதை செய்தோம். எங்களுடைய அட்டிய உதயம் தாங்க முடியாத தேவர்களும் மோட்சம் பிடித்தார்கள். எங்கே? அந்த முக்கண்ணனிடத்திலே நாங்கள் செய்யக்கூடிய கொடுமையை முக்கண்ணனிடத்திலே எடுத்து உரைக்க இதை கேட்ட பரமனுக்கோ கோபம் பிறக்க, கோபம் தாங்காமல் அவனுடைய நெற்றி கண்ணை துறக்க, நெற்றி
கண்ணிலே 6 தீப்பொறிகள் பறக்க அந்த 6 தீப்பொறிகளும் வருணனம் வாழ்வும் பிடிக்க எடுத்து சென்று போய் சரவண பள்ளியில விடுக்க 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாய் உருவெடுக்க இதை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்க அதை பராசக்தியானவள் பார்க்க 6 குழந்தைகளையும் பிடித்து ஓர் உருவாக்க அதோடு விட்டாளா அவள் சக்தி எல்லாம் ஒன்றாக திரட்டி வேளவா அரக்கர் கூட்டத்தையே அழித்து வா என்று கட்டளையிட்டாள் அந்த சிரிக்கை. விட்டானா முருகன் அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களுடைய அரக்கர் கூட்டத்தையே சுத்தம் செய்து வருகிறான். எங்களுடைய சூரன் சூரபத்மன் சிங்கமுகன் தார்மகாசூரன் பேரும் அழிந்து விட்டார்களா? நாங்கள் சின்னம் சிறு பிள்ளைகளாக இருந்தோம். அப்படி இருக்க முருகனுடைய வேலை எதிர்க்க எங்களுக்கு சக்தி அல்ல ஆகையால் சின்னம் சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே உதயகரிலே குடிபுகுந்து என்னுடைய தம்பி சூரியன் அஸ்தமாகக்கூடிய அஷ்டகரிலே குடிபுகுந்தான். அப்படி இருக்க எப்படி புறப்படக்கூடிய நேரத்திலே வாலிபம் வந்து விட்டது, பருவம் வந்து விட்டது, பலம் வந்து விட்டது, தோல் திணையெடுத்து விட்டது. எப்பொழுது சண்டை செய்யலாம் என்று என் புஜங்கள் ஆர்ப்பரிக்கின்றது. அப்படி இருக்க முருகன் இருப்பானா? இருக்குமா? இருக்குமா? ஆறுமுகன் இருப்பானா? இருந்தாலும் அவனை உயிரோடு விடுவேனா? ஆகையால் தேவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும். மகாராஜா பழிக்கு பழி வாங்கணுமா? மகாராஜா எங்களுக்கு ஒரு 50 கருவாட்டு பை இல்லடா, பையிலடா பழி என்ன ரேட்டு எடுக்கிறேன்? பழிடா பார்த்தா பழிடா பழி பையிலடா. ஆனா ஒண்ணு, இந்த ஒரு வாரமா இந்த துண்டு துவைக்காத வச்சுக்கிறேன். நீ அஜி நல்லா துவைச்சு கொடுக்குற வாயே எனக்கு சதிங்கிறது ஏண்டா. அப்படி தேவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும். என்னுடைய தம்பி கார்கோடிகளை அழைத்து தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும். அப்படியாகட்டும். இருக்கக்கூடிய தம்பி கார்கோடிகளை அழைத்து வா. நீ எப்படிங்கிற உன் தம்பி எப்படின்னு பாருங்க. கட்டி விடுவான் வந்தானா குஞ்சு கட்டி. ஆமா என்கிட்ட பேசுற மாதிரி கருதுறாங்க. முக்கியமா குறி வச்சு அங்கதான் கட்டுவாங்க. சதானா சரி உயிரா படிப்போம்.